வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி அமாவாசை, யோகம் சித்த அமிர்த யோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன், சந்திரன், சூரியன், சனி, மீனத்தில் புதன், ராகு. இன்று திதி அமாவாசை. அமாவாசைக்கு என்ன பண்ணணும்? முன்னோர்கள் வழிபாட்டிற்கான நாள். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அதில் தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இந்த கடமை உண்டு. நம்மளுடைய அப்பா, அவருக்கான தாத்தா, அவருடைய அப்பா, இந்த மாதிரி 3 தலைமுறையுடைய பேரை சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்களுக்கு நம்ம இன்றைக்கி சில காரியங்கள் செய்கிறோம். அதுதான் அமாவாசை. தந்தை இருப்பவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. தான தர்மங்கள் செய்யலாம். பசு காக்கைக்கு உணவு வைக்கலாம், பசுவுக்கு அன்னமிடலாம், கோ பூஜை செய்யலாம். இதெல்லாமே இன்றைக்கி செய்யலாம். மாடியில் பறவைகளுக்கு உணவு வைக்கலாம், தானியங்கள் போடலாம், அவர்கள் குடிப்பதற்கு, பறவைகள் குடிப்பதற்கு தண்ணி வைக்கலாம். இந்த தர்மங்கள்லாம் செய்யலாம். தந்தை இல்லாதவர்கள் அமாவாசைக்கான கடமையில் பங்கு பெறுவது அப்படிங்கிறது சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மாதம் ஒரு வாட்டி வர்றாங்க. இந்த மாதிரி அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு, இதெல்லாம் அவங்க வர்றாங்க. வரும்போது அவர்களை நினைத்து நம்ம சில காரியங்கள் செய்யும்போது நம்மளுடைய சந்ததியினர், நம்மளுடைய வாரிசுகள், அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நம் முன்னோர்களுக்கு நம்ம செய்யும்போது நம்ம அதை அவங்கள கவனிக்காமல் நம் வேலையை பார்க்கும்போது அவர்கள் கவலையாக இருந்து தாகத்திற்கு தண்ணி கிடைக்கலையே அப்படின்னு போகக்கூடாது. அதற்காக அவர்களுக்கு தாகம் தீர நம்ம எள்ளும் தண்ணியும் கொடுத்து அவர்கள் ஆன்மாவை சாந்திப்படுத்துகிறோம். அதுதான் அமாவாசை. குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியிலும் அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் வழிபாடும் செய்வதால் நம் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அது சரியாகும். கோயில் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவே ஒரு சில பரிகாரங்களாக வரும். ஆகையால் அனைவரும் அமாவாசைக்கான முக்கியத்துவத்தை கருதி இன்று உங்கள் முன்னோர்களை வணங்குவது சிறப்பு. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான நாள். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமுமாக இருந்தாலும் அதில் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் அது சிறப்பு. பிறவி ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும்போது அவர்கள்லாம் சமுதாயத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க, விஐபியாக இருப்பாங்க. கோச்சாரத்தில் இப்போ அது போன்ற கிரக அமைப்பு இருக்குது. 4 கிரகங்கள் இருக்குது. பொதுவாகவே சந்திரன் 11ஆம் இடம் வரும்போது எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது எதை தொட்டாலும் ஜெயிக்கும். இப்போ சூரியனும் 11ஆம் இடம், சந்திரனும் 13ஆம் இடம். இது எப்பயுமே இந்த மாதிரி மாசி மாதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நாள் வரும். கூடவே இப்போ சுக்கிரன், சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில், அதனால் மிக யோகமான நாள். எல்லா விதத்திலும் இது யோகம்.
என்ன யோகம். நீங்கள் மாணவராக இருந்தால் நல்லா படிக்கலாம், வேலை தேடக்கூடியவராக இருந்தால் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதில் வெற்றி கிடைக்கும். ராசி அதிபதி உச்சம், செவ்வாய் உச்சம். இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மேஷராசிக்காரர்களை பெரிய உயர்வுக்கு கொண்டு போகும். புகழ் கிடைக்கும், வருமானம் வரும், குடும்பம் அமைதியாக இருக்கும். எல்லா விதத்திலும் இது ஒரு ஏற்ற மிகு நாள். 11ஆம் இடம் அப்படின்னா ஏகாதசஸ்தானம்பாங்க, மிக மிக உயர்வான இடம். அந்த இடத்துல இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்துருக்கு. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அவங்களுடைய பெயர் புகழ் வெளியே வரப்போகுது. நிதிநிலையில் ஒரு உயர்வு காண போகிற நேரம், அருமையான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். 10, 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இணைவது அப்படிங்கிறது ஒரு யோகம். அதில் உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய கிரகம் ராகுவோடு இணையும் போது அவருக்கு அபரிவிதமான ஒரு பவர் கிடைக்கும். இப்போ இது யாருக்கு நன்மைனா ரிஷப ராசிக்காரர்களுக்கு நன்மை. மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்ககிட்டலாம் நீங்கள் இப்போ ஜெயிக்க ஆரம்பிக்க போகிற நேரம். சில பேர் மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள எப்படி ஜெயிக்கிறது? நம்மளும் மறைமுகமாக இருந்தால் அடிக்கணும். இப்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்குது. நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கான நாள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லுநராக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலும் உங்கள் முயற்சி வெற்றியடையக்கூடிய நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியும் ராகுவும். இன்றைக்கி அமாவாசை. உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க. தந்தை இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்தி அவர்களை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை. எள்ளு தண்ணி கொடுக்கக்கூடாது, அதுதான் தந்தை இருப்பவர்களுக்கான விஷயம் கிடையாது. தந்தை இல்லாதவர்கள் அதை செய்யலாம், அந்த கடமை உண்டு. நீங்கள் இன்றைக்கி செய்வது சிறப்பு. ஏன்னா கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முன்னோர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய நாள். முன்னோர்கள் ஆசி கிடைச்சாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிறைய பேருக்கு தடை தாமதங்கள்லாம் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சில விஷயங்களில் நமக்கு ஒரு திருப்தி அடையாமல் இருப்பாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவர்களை திருப்திப்படுத்தும் போது நாம் ஜெயிக்க முடியும். அதற்கான நாள் என்று. கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதில் சனி பகவான் ஏற்கனவே 8ஆம் இடத்தில், சூரிய பகவான் 8ஆம் இடத்தில். ஒரு கிரகம் இருந்தாலே சிரமத்தை படுத்தும். இப்போ 4 கிரகங்கள். அதிக எச்சரிக்கை தேவை. முன்னோர் வழிபாடு முக்கியம். தெய்வ அனுகூலம் உண்டு இன்றைக்கி. அதனால் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயலில் இறங்குவதே சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சிம்மராசியில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அது காரியமும் சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வரன் பார்த்தா வரன் ஃபைனலைஸ் ஆயிரும், ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கான மணமகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கான மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இல்லத்தில் சுப விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். நல்ல இப்போ புகழ் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளோடு இப்போ இருப்பீங்க. கூட்டம் கூட்டமாக பழைய நண்பர்களோட ஒரு படம் வந்தது. பழைய நண்பர்களெல்லாம் காலேஜ் டேஸில் பார்த்த நண்பர்களெல்லாம் ஒரு ஈவெண்ட் வச்சு பார்த்து பேசி பழகுவாங்க. அது மாதிரி இப்போ உங்களுடைய பழைய நண்பர்களோட மகிழ்ந்து பேசக்கூடிய நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ராகுவோடு இணையும் போது புதனுக்கு நீச்சமாக இருந்தாலும் ஒரு பவர் கிடைக்கும். அப்போ நீங்கள் வலுவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. உடம்பில் இருந்த வியாதி குறைபாடுகள்லாம் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். சில மறைமுகமான நன்மைகள் நடக்கும். அது எப்படி மறைமுகமான நன்மை நடக்கும்னா, சில பேர் நமக்கு சில உதவிகள் செய்வாங்க. ஆனால் அவங்க பேரை நம்மகிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. அது மாதிரி சில நன்மைகள்லாம் நடக்கும். சிலருக்கு நிதி உதவி கிடைக்கும். சில பேர் அவங்களே ஒரு ப்ரமோஷனுக்கு காரணமாக இருப்பாங்க. ஆனால் பேரை வெளியே சொல்ல மாட்டாங்க.
சிலருக்கு உயில் மூலம் சொத்து வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நன்மை நடக்க போகிற நாள், அதிர்ஷ்டமான நாள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. பொதுவாக சில காரியங்களை அமாவாசை தினத்தில் எடுத்து செய்யலாம், சில காரியங்கள் தான் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த அமாவாசை நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏதாவது புதிய தொழில் தொடங்கணுன்னா கூட இன்றைக்கி நீங்கள் தொடங்கலாம், டபுள் வெற்றி கிடைக்கும். நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். அது ஏன் சார் இத்தனை மிக? ஆமாம், 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் உயர்வான இடம். அதில் 4 கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நேரம். உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம், பிள்ளைகளால் உங்களுக்கு யோகம். திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் நல்லபடியாக மனம் முடித்து கொடுத்து அந்த பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நேரம் இது. இது மாதிரி ஒரு பெரிய யோகத்துக்குரிய நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. மனதில் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். நம்மளால் சாதிக்க முடியும், என்னால் முடியுமான்னு கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு உங்களாலேயும் முடியுங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை. பெரிய அளவில் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக மாறக்கூடிய நேரம். இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அமையும், இல்லைனா பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு இடத்துல இடம் வாங்கலாம். நிலத்தை விற்றுவிட்டு இன்னொரு இடத்துல நிலம் வாங்கலாம். வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கலாம். அது மாதிரி சில பேர் இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு வேறு ஒரு ப்ரைம் லொக்காலிட்டியில் வாங்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரியான செயல்கள்லாம் இப்போ நடக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது சுணக்கங்கள், ஏதோ மன கஷ்டம்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி ஒருமித்த தம்பதியராக வாழக்கூடிய நேரம். எல்லா விதத்திலும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ராஜயோகமான நாள், பிரமாதமான நாள். 8ஆம் வீட்டுக்கு உரிய கிரகம் சந்திரன். அவர் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் வரும்போது விபரீத ராஜயோகம்லாம் ஏற்படும். அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு என்ன நடக்க போகுது அது தெய்வத்துக்கு தெரியும். அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. அது போன்ற ஒரு நாள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பயணம். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெளியே போக போகிறீங்க. அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக நடக்க போகுது. உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அவர்கள் மூலமும் நன்மை நடக்க போகுது. அண்ணன் தம்பிலாம் இல்லையே அப்படின்னா கசன் பிரதர்ஸாலேயும் நன்மை நடக்கும். ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது. இன்றைக்கி அமாவாசை. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவதாலும் மேலும் சிறப்பை பெறலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பணம் இப்போ வரும். பணம் எப்படி வரும்? வரக்கூடிய நேரம். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள். அப்போ 4 விதமான பணம் வரப்போகுது. நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலில் வரும். சில பேருக்கு விவசாய நிலம் மூலம் பணம் வரும். இது மாதிரி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்குது. இப்போது நேரம் நல்லா இருக்குது. இப்போது குடும்பம் அமையும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். அதனால் குடும்பம் அமைய போகிற நேரம். திருமண விஷயங்கள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம். ரொம்ப யோகமான இருக்குது இன்றைக்கி நாள். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு உரிய நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் ராசிக்குள் அமர்ந்திருக்கும்போது அமாவாசை. இன்றைக்கி அதுக்குரிய நாள். கொஞ்சம் இன்றைக்கி வேலை பளு, வேலை சுமையெல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ராசியை சந்திரன் கிடக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் மைண்டில் டென்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது அதில் படபடப்பு, பதட்டம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானமாக நீங்கள் உங்களுடைய செயலை செய்வது தான் சிறப்பு. அவசரப்படாமல் செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனம் சிதறும். காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும். குலதெய்வத்தின் ஆசி உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு
2 9க்கு உடைய கிரகம். அவர் தான் செவ்வாய். மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அவர் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அதுலேயும் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், விவசாயியாக இருந்தால் பெரிய மகசூலை பெறுவீங்க. இல்லை எனக்கு வீடு 4 ஃப்ளாட் இருக்குது சார், வாடகை தான் வருது அப்படின்னா இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக ரெவன்யூ வரும். புதுசாக இன்னும் 2 ஃப்ளாட் வாங்கலாம். அது மாதிரியான யோகம்லாம் இருக்குது. புதுசாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாம். இந்த மாதிரியான யோகா பலன்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதனால பணவரவு திருப்தியாக இருக்கும். நிறைய பணம் வரப்போகுது. மனதிற்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. ஆனால் செலவுகளும் இன்றைக்கி இருக்கும். ஏன்னா நிறைய கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது செலவுகளும் வரும். ஆனால் கண்டிப்பாக அது நல்ல செலவுகளே. அந்த செலவுகளால் உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும், பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். நல்ல நாள் இது.